அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலில் முந்திரி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இப்போ கூடையே நம்ம முந்திரி பருப்புகளை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சட்னி அந்தளவு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வைக்கிறேன். இந்த உப்பு வைக்கிறேன், அவ்வளவுதான். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு நெய் ரோஸ்ட் ஊற்றி இந்த முந்திரி சட்னி தொட்டுக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமும் கூட. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு. ஸோ இதை எல்லாமே நான் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேங்க. போட்டு நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் இந்த உப்பு 3யும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம அரைச்சிக்குவோம். அரைச்சாச்சுங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெளியேறுன்னு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தாளிதம் கொடுத்துர்லாம். இப்போது வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருகாப்பில்லும் போட்டுக்கிறேன். இதை அப்படியே நம்ம சட்னியில் கொட்டிடலாம். நல்ல சுவையான முந்திரி சட்னி ரெடி. முந்திரியில் சட்னியா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியும் குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம், தப்பில்லை. எத்தனையோ வேஸ்டான செலவுகள் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு ஒரு நாள் சட்னி அரைச்சி கொடுக்கலாம், தப்பே இல்லைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.